மாதிரியான ஒரு அயலக தமிழர் நிகழ்வுன்றது நமக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நான் நினைக்கிறேன். என்னோடய பேர் வித்யாசாகர். நான் குவைத்திலிருந்து வந்திருக்கிறேன். குவைத்தில் 69க்கும் மேலான தமிழ் மன்றங்கள், தமிழ் வகுப்பு எடுக்கிறது, தமிழர் சார்ந்த அனைத்து நலன் கருதின முன்னேற்ற ஏற்பாடுகளும் நடந்துட்டுருக்கு. இருந்தாலும் உலகளாவி நம்ம தமிழர்கள் பெரிய பெரிய அளவில் வாழ்ந்தாலும் எல்லோரையும் ஒன்றிணைக்கிற பணி இதுவரை எந்த அரசும் செய்யலை. யாருமே அதை முன்னெடுத்து கொண்டு அதை நிறுத்தலை. இப்படி இத்தனை தமிழில் ஒரு 1000 பேர் வந்து நிற்கிறாங்க. எல்லோருமே உலக நாடுகள் சார்ந்து வந்திருக்கிறாங்கன்னும் போது எல்லோரையும் ஒருமித்த சிந்தனையில் கொண்டு வந்து நம்ம நாட்டுக்கும் இந்த மண்ணுக்கும் வளம் சேர்க்கிற பெரும்பணியை இந்த அரசு செய்கிறது. ஐயா நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சின்ன குழந்தைங்கிட்டையும் இறங்கி வந்து பேசுகிறாரு. பெண்களுக்கான மதிப்பு சார்ந்த பல விஷயங்களை முன்னெடுத்து செஞ்சுட்டுருக்காங்க. தொழில் வழியாக முன்னேற்றி பொருள் சம்பாதிச்சா தான் நம்ம நாட்டோட மண் வளத்தை இன்னும் மேலோங்கி உலக மக்களுக்கு மத்தியில் நம்ம ஒரு கம்பீரமாக நிமிர்ந்து வாழ முடியும். அதற்கான முன்னெடுப்புகள் பாராட்டத்தக்கது. எங்கள் சார்பாக நாங்கள் உலகத்தமிழர் சார்பாக பெரிய நன்றியை சொல்லிக்கிறோம். நான் உலகம் முழுக்க நிறைய கவியரங்கம், பாட்டு, கலை, அது மாதிரி இலக்கியம் சார்ந்து இயங்கின்னு இருக்கோம். இது மாதிரியான பார்வைக்கு மத்தியில் இன்றைக்கி ஒரு அரசியல்னு விட்டு விலகி போகாத மாதிரி இந்த அரசு நின்று எல்லோரும் உலகத்தமிழரோட ஒரு எதிர்பார்ப்பை நிறைவு செய்யும் விதமாக, அவங்களோட நலன் காக்கும் விதமாக நடந்துக்கிறது பெரிய நன்றிக்குரிய செயலாக இருக்குது. அதுக்கான மகிழ்ச்சியும் வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவிக்கிறோம். இன்னும் பெரிய அளவில் நம்ம வளரணும். உலக மத்தியில் தமிழர் இப்படி வாழ்ந்து காட்டணும், வென்று காட்டணும். அதுக்கு இந்த அரசு துணை நிற்பதை மனமை வந்து பாராட்டி நன்றியோடு எண்ணிக்கொள்கிறோம். மகிழ்ச்சி. வணக்கம்.